பாரு உனக்கு சப்போர்ட் பண்ணும்போது கூட நான் சொன்னேன், பாரு அப்படி சொல்லாத. அக்கா சொல்றாங்கல்ல, அவர் அப்படிதான் சொல்றாங்கல்ல. அவ வந்து அந்த விஷயத்துல நானும் சேது சார் சொல்றாரு, அக்கா நீ வந்து இதுகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அதாவது நான் ஏன் என்கிட்ட ஒரு விஷயம் எடுத்துட்டு வர முடியலன்னா, நான் ஒன்னு பேசும்போது இன்னைக்கு கூட நான் ஒரு கான்வர்சேஷன் பேசணும். அதுல வந்து என்ன, அதாவது நான் ரொம்ப கிளியரா பேசுறேன். ஆனா அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன பாயிண்ட் அவுட் பண்றதுலயே இருக்கு. அதாவது எல்லா பாயிண்ட்டுமே அப்படி எடுத்துட்டு வரேன். நான் திருப்பி அதை மாதிரி நான் என்ன கேட்கறேன், நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு ஒன்னு சொன்னோன்னா அப்படி அப்புறம் வேற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டான். நீ காது கொடுத்து கேட்கறாது, ஆனா அதை என்கரேஜ் பண்ணாது. பாயிண்டா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோ, பாயிண்ட் இல்லைன்னா மூஞ்சில அடிச்சிரு. பார்வதியோட டபுள் கேம் ஸ்னேக் கேமை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களா? ஸ்னேக் கேங் அப்படிதான் இந்த வீடியோவை பார்த்துதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது பார்வதியே நீக்கப்பட்ட ஆள் கிடையாது, இந்த கேங்ல இருக்கிறவங்களே நீக்கப்பட்ட ஆள் கிடையாது, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலிச்சவங்களே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் பண்றதுதான் கரெக்ட், நாங்க மட்டும்தான் நேர்மையா விளையாடுறோம், வேற யாருமே நேர்மையா விளையாடல, மத்தவங்க எல்லாருமே குரூப்பிசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தனியா ஒரு குரூப்பிசம் பண்ணி வேற மாதிரி ஒரு கேம் விளையாடுறது இந்த கேங். பட் பார்வதி சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் குவைட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல கரெக்டா அனலைஸ் பண்ணி வேற மாதிரி ஒரு கேமை விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஆளு பார்வதி மட்டும்தான். ஏன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு மொத்த வீட்டையுமே டாமினேட் பண்ணியிருந்தாங்க. மொத்த வீட்டையுமே தான் தனியாளா நின்றுகிட்டு டாமினேட் பண்ணி வேற மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அன்டில் எப்போ வரைக்கும்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள வரைக்கும். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்களையும் டாமினேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் அவங்க கிட்ட இவங்களோட திங்ஸ் வேகல. இவங்க வந்து நமக்கே டஃப் கொடுப்பாங்க அப்படின்ட்டு பார்வதிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு போல. அதனால டக்குன்னு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு மற்றவங்க எல்லாம் அடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த கேங்குக்கும் தெரிஞ்சிருச்சு பார்வதியோட கேம் பிளே எப்படி இருக்கு, பார்வதியோட தாட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்ட்டு. ஒரு பக்கம் இந்த கேங்கையும் இப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பக்கம் அரோராவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பக்கம் கம்ருதீனும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் விக்கல்ஸும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எல்லாருக்குமே பார்வதியோட கேமை பத்தி நல்லாவே புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்வதி எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ உங்களோட கருத்தை இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.